ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். எல்லோரும் ஹாப்பியாக சந்தோஷமாக இருக்கணும்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். இன்றைக்கி வந்துட்டு நான் ஒரு சில என்னுடைய அந்த ப்ளவுஸ் விஷயங்களை பற்றி தான் நான் ஷேர் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா, தயவுசெய்து மெசேஜ் போடுறவங்க எந்த ஒரு விஷயமும் தெரியாமல் மெசேஜ் போடாதீங்க, ஓகேங்களா? ப்ளவுஸு நான் ஸ்டிச் பண்ண கொடுத்தேன், அவங்க போட்டிருக்க சார்ஜுக்கு ஒர்த்தபிளா ப்ளவுஸு அப்படின்றத தான் நான் இந்த வீடியோவில் பேச போகிறேன். நீங்கள் வந்துட்டு பொட்டிக்கே வந்துட்டு குறை சொல்கிறீங்க, இந்த பொட்டிக்கு முடிச்சு விட்டுட்டீங்க, அந்த பொட்டிக்கை வந்துட்டு நீங்கள் முடிச்சு கூட பார்க்குறீங்க அப்படின்லாம் சொல்லாதீங்க தயவுசெய்து. உங்களுக்கு வீடியோ பார்க்க பிடிக்கலன்னு ஜஸ்ட் ஸ்கிப் பண்ணி விட்டுட்டு போயிடுங்க. எனக்கு நடந்த விஷயங்களை தான் நான் ஷேர் பண்ணிகிட்டு இருக்கேன், சரிங்களா? இப்போது இந்த 5 ப்ளவுஸுன்னு சொல்லி சொல்கிறீங்களே, அது எந்த ப்ளவுஸுங்க? என்னதான் பிரச்சனை உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்துட்டு மெசேஜ் போடுறீங்க. அண்ட் வந்துட்டு பக்கத்தில் கொடுத்து தைக்க வேண்டியதானே, எதுக்கு வந்துட்டு இந்த மாதிரி பொட்டிக்கெல்லாம் போகிறீங்க, எங்களை மாதிரி ஆட்களை நம்ப மாட்டேன்றீங்க, நீங்கள் அப்படி எங்களை நம்ப போய் கொடுத்தங்காட்டி தான் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி கொடுத்துட்டு நீங்கள் ஏமாற்றம் அடையிறீங்க, அப்படியெல்லாம் பேசுகிறீங்க. எனக்கு வந்து சந்தர்ப்ப சூழ்நிலை வந்துட்டு அமையலைங்க, ஓகேங்களா? எனக்கு வந்துட்டு எங்கே ஸ்டிச் பண்ணணும்னு தோணுச்சோ நாங்கள் கொடுத்தேன், அது அஃபெக்ட் ஆகிருக்கேன். நான் அதை தான் வீடியோவை போடுறேன். நான் யாரையும் வந்து முடிச்சு கூட பார்க்கலாம், முடிச்சு விட்ற அளவுக்கெல்லாம் நான் பெரிய ஆளும் கிடையாது, சரிங்களா? ஸோ இப்போ வந்துட்டு நான் இந்த ப்ளவுசஸ் எல்லாம் காமிக்கிறேன். அந்த 5 ப்ளவுஸை ஃபஸ்ட்டு காமிச்சிடுறேன். அப்புறம் வந்து ஒரு நிமிஷம், ஃபஸ்ட்டு நான் அந்த 5 ப்ளவுஸு எதுன்னு காமிச்சிடுறேன். இங்கே பாருங்கள், இது வந்துட்டு ஃபஸ்ட்டு ப்ளவுஸு, ஓகேங்களா? இந்த ஃபஸ்ட்டு ப்ளவுஸில் நீங்கள் 5 ப்ளவுஸ் பார்த்துருங்க, நான் சொல்கிறேன், சரியா? ஃபஸ்ட்டு ப்ளவுஸு, இது வந்துட்டு செகண்ட் ப்ளவுஸ், ஓகேங்களா? இது வந்துட்டு தேர்டு ப்ளவுஸு, இது வந்து ஃபோர்த்து ப்ளவுஸு, இது வந்து ஃபிஃப்த்து ப்ளவுஸு. இதில் நான் வந்து சொன்னது அந்த டிசைனர்கிட்ட, இந்த ப்ளவுஸ்க்கு வந்துட்டு இதுதாங்க ப்ளவுஸ் மெட்டீரியலு. நான் என்ன சொல்லியிருந்தேன், ப்ளவுஸ் மெட்டீரியலே யூஸ் பண்ணுங்கள், ஃப்ரண்ட்டில் பத்தாத போர்ஷனுக்கு 2x2 கிளாத் யூஸ் பண்ணுங்கன்னு சொன்னேன். பட் ஆனால் அவங்க தப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு இவருங்க இந்த ப்ளவுஸை ஃபுல்லாகவே 2x2 கிளாத் யூஸ் பண்ணிவிட்டு கைக்கு மட்டும் இது பண்ணிட்டாங்க. எனக்கு வந்துட்டு என்ன டிஷ்யூ பைப்பிங்னு சொல்கிறாங்கங்க. இது வந்து எனக்கு டிஷ்யூ பைப்பிங் மாதிரி தெரியல, ஓகேவா? எனக்கு வந்துட்டு நார்மல் இந்த ஒயிட் கலர் பைப்பிங், கோல்டு கலர் பைப்பிங் வருங்கள, அதுதாங்க வச்சு தைச்சிருக்கிறாங்க எல்லா ப்ளவுஸுக்கும், ஓகேவா? இந்த பாருங்க, இந்த ப்ளவுஸ்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கோல்டு கலர் பைப்பிங் வச்சுருக்கிறாங்க. திருப்பி வந்துட்டு ஒரே விஷயத்த சொல்கிறேன்னு நினச்சிக்காதீங்க, இதில் சில விஷயங்கள் இருக்குது. பில்லு காமிச்சு நான் சொல்கிறேன் பாருங்க, இருங்க. இங்கே பாருங்க, இதில் ஃபஸ்ட்டு ப்ளவுஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 250 போட்டிருக்காங்க. அது வந்து பைப்பிங்க்குங்களாமா, 2 மீட்ரு யூஸ் பண்ணியிருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. 650 ருபீஸ் வந்து பிரின்சஸ் கட்டுக்கு ப்ளஸ் எக்ஸ்ட்ரா 100. 150 ருபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா நெக்கு ஷேப்புக்குங்களாமா, சரிங்களா? நெக்கு ஷேப்புக்கு போட்டிருக்காங்களாம். இதே மாதிரி தான் ஒவ்வொரு ப்ளவுஸ்க்கும் போட்டிருக்காங்க. எனக்கு என்னென்னா, இப்போ இந்த ஜாயிண்ட் போட்டிருக்காங்க பாருங்க. நான் வந்துட்டு ஆக்சுவலாக சாரீக்கு எனக்கு வந்து 6.25 மீட்ரு தாங்க இருக்கும். அதில் 1 மீட்ரு கட் பண்ணிட்டீங்கன்னா 5.25 மீட்ரு பத்தாது. 1 மீட்ரு 2x2 கிளாத்து ஃப்ரண்ட்டில், சாரீக்கு ஃப்ரண்ட்டில் எக்ஸ்டென்ஷன் கொடுங்க அப்படின்னு சொன்னதுக்கு அவங்க வந்துட்டு ஒரு சாரீக்கு வந்துட்டு 1.25 மீட்ரு எடுத்திருக்காங்களாமா, ஓகேங்களா? அதாவது சாரி, 1 மீட்டருக்கு வந்து 150 ரூபாயா. லைனிங் ஜாயிண்ட்டுன்னா என்னென்னா, சாரியில் ஃப்ரண்ட்டில் எக்ஸ்டென்ஷன் கொடுக்கறதுக்கோசரம். ஏன்னா எனக்கு சுற்றளவு பத்தாததுன்றதுனால நான் வந்துட்டு எல்லா சாரிக்குமே வந்துட்டு 1 மீட்ரு எக்ஸ்ட்ரா கொடுக்க சொல்லியிருந்தேன். அது 150, ஒரு மீட்ரு வந்து 150 ருபீஸ் போட்டிருக்கிறாங்க, 2x2 கிளாத், சரிங்களா? 4 சாரிக்கு போட்டிருக்காங்க, 1 மீட்ரு ஜாயின் பண்ணியிருக்கிறதா போட்டிருக்காங்க. இருங்க, அந்த 5 சாரியில் இது ஒன் ஆஃப் த சாரிங்க. 4 சாரிக்கு வந்துட்டு 1 மீட்ரு லைனிங் கிளாத் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. 1 மீட்ரு 2x2 கிளாத்து ஃப்ரண்ட் போர்ஷன் எக்ஸ்டென்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த சாரியை பாருங்க, இந்த சாரியில் இங்கே 1 மீட்ரு எங்கே கொடுத்துருக்காங்க, இது வந்து 1 மீட்டருங்களா, 2x2 கிளாத்து தான் இது. இது வந்துட்டு 1 மீட்ரு எங்கே கொடுத்துருக்காங்க, 1 மீட்ரு கூட இருக்காதுங்க. 1/4 மீட்டரை எடுத்து இதில் ப்ளவுஸ் போர்ஷன் பார்த்தீங்கன்னா, இந்த சாரிக்கு இங்கே பாருங்க, இதுதான் ப்ளவுஸு, சரிங்களா?
இதில் கைக்கு ப்ளவுஸ் போர்ஷன் கொடுத்துருப்பாங்கல்ல, சாரியோட ப்ளவுஸ் போர்ஷன் வந்து இந்த டிசைன் தான். 2x2 கிளாத் போட்டுட்டாங்களா. இங்கே எதுக்கு கட் பண்ணாங்கன்னு எனக்கு தெரியல. என்ன ரீசனுக்காக இங்கே வந்துட்டு பார்டரை விட்டுட்டு பாருங்க 2x2 கிளாத்தை வச்சு நடுவில் 1/4 மீட்டர் மட்டும் கொடுத்துருக்காங்க. ஆனால் பில்லில் போட்டிருக்கிறது 1 மீட்ரு. ஓகேங்களா. அப்போ நான் கேட்பேன்ல, இதெல்லாம் எனக்கு டவுட்டு தானே. இந்த டவுட்டெல்லாம் கேட்கும்போது தாங்க இஷ்யூ கிரியேட் ஆச்சு. இதில் எல்லா இதுக்கும் பைப்பிங் வந்து பார்த்தீங்கன்னா இது சாரியிலேருந்து வெட்டி எடுத்திருக்காங்க இந்த பைப்பிங். சரிங்களா. சாரியிலேருந்து வெட்டி எடுத்து தான் இந்த நெக் போர்ஷனுக்கு கொடுத்துருக்காங்க. இது வெட்டி எடுத்து தான் இந்த நெக்கு போர்ஷனுக்கும் இந்த இடுப்புக்கும் வந்துட்டு கொடுத்துருக்காங்களாட்ருக்கு. ஓகேங்களா. நான் சொன்னது வேற, இவங்க பண்ணது வேற. எனிகோ நான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். பட் ஆனால் இதுக்கு வந்து 250 ருபீஸுங்களாமா, 2 மீட்டர். ஆமாம். லைன் இது பைப்பிங் வந்து கடையில் வாங்கி கொடுக்கலங்க, சாரியிலேருந்து எடுத்து கொடுத்துருக்காங்க. அதுக்கு 250 ருபீஸுங்களாமா. சரிங்களா. இதில் ஃப்ரண்ட் போர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 1 மீட்டர் எக்ஸ்டென்ஷன் கொடுக்க சொல்லியிருந்தேன். இது வந்து 1 மீட்டர் வருமா நீங்கள் சொல்லுங்கள். இது 1 மீட்டர் வருமா? இதுக்கு எதுக்கு 150 ரூபாய் தனியாக ஸ்டிச்சிங் கூலி வந்துட்டு 250 ரூபாயோ 150 ரூபாயோ போட்டிருக்கிறாங்க. துணிக்கு தனி காசு, தைக்கிறதுக்கு தனி காசு. எதுக்கு இப்படி ஏமாத்துறீங்க? நீங்கள் செக் பண்ணி தான் எனக்கு வந்து அனுப்பிச்சிங்கன்னு சொல்கிறீங்க. நாங்கள் குட் குவாலிட்டி மெட்டீரியல் தான் போட்டிருக்கோன்னு சொல்கிறீங்க. இதில் எங்கே 1 மீட்டர் எக்ஸ்டென்ஷன் பண்ணியிருக்கீங்க? என்கிட்ட ஏன் அப்போ காசு வாங்கினீங்க? அப்போ இது வந்துட்டு என்ன வேலை? ஏமாத்துற வேலை தானே. இதை நான் கேட்க போனதுக்கு தான் என்னை அத்தனை கொஷின் பண்ணீங்க. ஓகேவா. ஸோ இந்த வீடியோ பாருங்கள். நீங்கள் சொல்லியிருந்தீங்க வீடியோ டெலிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு, நான் என் சாரி வந்ததுக்கப்புறம் பார்த்துட்டு நான் வந்துட்டு வீடியோ டெலிட் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன். கண்டிப்பாக ப்ரோ நான் வீடியோ டெலிட் பண்ண மாட்டேன். ஏன்னா என்னை நல்லா நீங்கள் ஏமாத்திருக்கீங்க. இந்த சாரியும் இந்த சாரிக்கான ப்ளவுஸும் வந்து ஒர்த்தே கிடையாது. 1000 ஏஸ். அப்புறம் வந்து எல்லா ப்ளவுஸ்க்குமே வந்துட்டு டிஷ்யூ பைப்பிங் போட்டிருக்கேன்னு சொல்கிறீங்க. பட் எனக்கு இது பார்த்தா நார்மல் பைப்பிங். இது கோல்டன் கலர் தான் வச்சுருக்கீங்க. இது நானும் உடுத்தவே இல்லை. இது எவ்வளோ மங்களாக இருக்குன்னு பாருங்களேன். மஞ்சள் கலரில் மாறிடுச்சு, அந்த காப்பர் டர்னுக்கு வந்துருச்சு. இது வந்து எனக்கு சரியாகவே படலைங்க ப்ரோ. நீங்கள் பண்ணது பொட்டிக் ஓனர் மேடம், நீங்கள் பண்ணது வந்துட்டு சரியில்லை. இது வந்து ஏமாத்து வேலைன்ற மாதிரி தான் எனக்கு தெரியுது. ஓகேங்களா. எல்லா ப்ளவுஸுக்குமே 2 மீட்டர்னு சொல்லியிருக்கீங்க. 2 மீட்டர் எப்படி வரும்ன்றது எனக்கு தெரியல. 2 மீட்டர் வர்ற அளவுக்கும் என்ன ஒர்த்துன்றது தெரியல. அண்ட் நெக்கு பேட்டர்னுக்கு வந்துட்டு 150 ருபீஸ், அதாவது நெக்கு ஷேப்புக்கு தனி காசு போட்டிருக்கீங்க. இதில் என்ன நெக்கு ஷேப் இருக்குன்னு தெரியல எனக்கு. ஓகேங்களா. எனக்கு அந்த சாரீ வந்துட்டு எனக்கு இதே இல்லை ப்ரோ. நீங்கள் சொன்னதில் வந்துட்டு எனக்கு நான் சொல்லியிருந்த வீடியோ டெலிட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நான் டெலிட் பண்ண மாட்டேன் ப்ரோ. நீங்கள் என்ன வேணால் நினச்சிக்கோங்க. ஏன்னா நான் வந்து பாதிக்கப்பட்டிருக்கேன். எனக்கு ஒரு சாரிக்கான அமௌண்ட்டு வாங்கியிருக்கீங்க, ஆனால் அந்த சாரிக்கான ஒர்க் பண்ணல. நீங்கள் பாருங்கள் எப்படி பண்ணியிருக்கீங்கன்னு பாருங்கள். சரிங்களா. எனக்கு ஒர்த்தே கிடையாது ப்ரோ. எனக்கு திருப்தியே இல்லை. ப்ளவுஸு எல்லாமே டிஷ்யூ பைப்பிங் சொல்லியிருக்கீங்க. பட் அது டிஷ்யூ பைப்பிங் மாதிரி தெரியலைங்க ப்ரோ. நார்மல் பைப்பிங் மாதிரி தான் இருக்குது. ஒரு ப்ளவுஸ்க்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் சாரியிலேருந்தே ஆக்சுவலாக இந்த 2x2 ஃபேப்ரிக் வந்துட்டு 10 மீட்டர் எடுத்திருக்காங்கங்க. இப்போ ஒரு சாரீ காமிச்சேன்ல, அந்த சாரியில் ஃப்ரண்ட் எக்ஸ்டென்ஷனுக்கு 1 மீட்டர் ஜாயின் பண்ணியிருக்கிறதா கணக்கு போட்டிருக்காங்க. ஆனால் அதில் எங்கே 1 மீட்டர் ஜாயின் பண்ணியிருக்கிறாங்க? 1/4 மீட்டர் கூட கிடையாது. சரிங்களா. அதுக்கு வந்துட்டு 1 மீட்டர்னு சொல்லி 180 ரூபா போட்டிருக்கிறாங்க. 5 ப்ளவுஸ்க்கு 1 மீட்ரு, ஒரு மீட்ரு. ரிமைனிங் 5 சாரிக்கு ஃப்ரண்ட்டில் எக்ஸ்டென்ஷன் கொடுக்கறதுக்கு 5 மீட்ரு, ஈச் சாரிக்கு ஒரு மீட்ரு. ஸோ 180 ரூபா போட்டிருக்காங்க. அதை தைக்கிறதுக்கு 150 ரூபா. புரியுதுங்களா. ஓரம் அடிக்கிறது, எக்ஸ்டென்ஷன் அடித்து கொடுக்கறதுக்கு 150 ரூபா. எங்கே முதல்ல எக்ஸ்டென்ஷன் எனக்கு பண்ணியிருக்காங்க இப்போ காமிச்ச சாரியில்? மிச்சம் 4 சாரி ஓகே. இந்த சாரிக்கு பண்ணவே இல்லை. ஆனால் எதுக்கு அமௌண்ட்டு போட்டிருக்கிறீங்க? 4 சாரிக்கு போட்டிருக்காங்களா? முதல்ல 4 ப்ளவுஸ்க்கு கணக்கு போட்டிருந்தாங்க. 5வது ப்ளவுஸ்க்கு இங்கே பாருங்க போட்டிருக்காங்க பாருங்க. ஃபால்ஸ் அண்டு எக்ஸ்டென்ஷனுக்கு, ஃபால்ஸ்னா சாரிக்கு ஃபால்ஸ் அடிப்போம்ல, எக்ஸ்டென்ஷன் வந்து 1 மீட்டர் எக்ஸ்டென்ஷனுக்கு எல்லாத்துக்கும் சேர்ந்து அதுக்கு 250, அப்புறம் ஒரு 500 போட்டிருக்கிறாங்க. இருங்க அந்த சாரியை காமிக்கிறேன். எனக்கு எங்கே ஃபால்ஸ் அடிச்சிருக்காங்கன்னு சொல்லுங்கள். இந்த சாரி பாருங்க. இதில் 1 மீட்டர் ஃப்ரண்ட்டில் எக்ஸ்டென்ஷன் கொடுத்துருக்காங்களாமா. இது 1 மீட்ரு ஃபால்ஸ் அடிச்சிருக்காங்களாமா. எங்கே ஃபால்ஸ் அடிச்சிருக்கிறாங்க நீங்களே பாருங்க. இங்கே பாருங்க, நான் இப்படி காமிக்கிறேன்.
மேலையும் கீழையும் பாருங்க, எங்காச்சும் ஃபால்ஸ் அடிச்சிருக்காங்களான்னு பாருங்க. தெரியுதா? இந்த சாரியில எங்காச்சும் ஃபால்ஸ் அடிச்சிருக்கிறது தெரியுதா? எதுக்கு ஒரு பொய்யான அமௌண்ட் போட்டு நீங்க வந்துட்டு அமௌண்ட் கலெக்ட் பண்றீங்க? அவ்வளோ வேக்கியானமா பேசுறாங்கங்க. அவங்களுடைய வாய்ஸ் எல்லாம் ரெக்கார்ட் பண்ணி தான் வச்சிருக்கிறேன். அது நான் போடாம விட மாட்டேன். நான் வந்துட்டு வீடியோ டெலிட் பண்ண மாட்டேன். கண்டிப்பா வீடியோ டெலிட் பண்ண மாட்டேன். என்னை எவ்வளவு தூரம் நீங்க ஏமாந்து இருக்கிறீங்கன்னு பாருங்க. பாருங்க எங்க நீங்க ஃபால்ஸ் அடிச்சிருக்கிறீங்க. எக்ஸ்டென்ஷன் எங்க 1 மீட்டர் இந்த சாரியில கொடுத்துருக்கிறீங்க? எங்க எக்ஸ்டென்ஷன் கொடுத்துருக்கிறீங்க? ஃபால்ஸ் எங்க? முதல்ல ஃபால்ஸுக்கு காசு போட்டிருக்கீங்கல்ல, எங்க முதல்ல ஃபால்ஸ்? சாரியில ஃபால்ஸ் எந்த சாரிக்குமே ஃபால்ஸ் இல்லை. வந்த 5 சாரிலையுமே ஃபால்ஸே கிடையாது. எதுக்கு இது ஃபால்ஸுக்கு அமௌண்ட் ஆட் பண்ணியிருக்கீங்க? நான் ஒவ்வொன்றுத்துக்கும் எக்ஸ்பிளனேஷன் கேட்டப்ப நீங்க டீட்டெயிலா பில்லு மட்டும் போட்டீங்கல்ல, ஆனா எங்க சாரியில ஒர்க் பண்ணிருக்கீங்க? ஃபால்ஸ் எக்ஸ்டென்ஷன் எங்க கொடுத்துருக்கீங்க? எதுக்கு அப்ப காசு என்கிட்ட வாங்கினீங்க? ஆக்சுவலாக நான் சாரியே வாங்கியிருக்க மாட்டேங்க. என்னுடைய கஸ்டமர் ஒருத்தவங்க ஒரே ஒரு சாரி கேட்டாங்க. ஒரு சாரி இவங்க கூட ஓரி ஆடுறதுக்கு நான் எல்லா சாரியுமே காசு கொடுத்து வாங்கிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வாங்கினேன். சரிங்களா? நான் அப்பயே சொன்னேன், அமௌண்ட் அனுப்பும்போது சாரி என் கைக்கு வரட்டுங்க, நான் அட்வான்ஸ் 3000 rupees என்னமோ அனுப்பியிருக்கேன், சாரி என்னோட கைக்கு வரட்டும், வந்து பார்த்துட்டு நான் பேலன்ஸ் அமௌண்ட்டை பே பண்ணுறேன்னு சொன்னதுக்கு அவங்க வந்து ரிப்பீட்டடாக மெசேஜ் போட்டாங்க. காசு தொலையுதுன்னு சொல்லி அமௌண்ட் அனுப்பிச்சி விட்டுட்டேன். இந்த பிளவுஸ் வந்து ஆகஸ்ட் மந்த் கொடுத்ததுங்க. செப்டம்பர் மந்த் ஆகஸ்ட் மந்த் கொடுத்தேன். ஆகஸ்ட் மந்த்ல இன்னைக்கு என்ன 6 மாசம் ஆகி போச்சுங்க. 6 மாசம் கழிச்சு தான் நான் பார்சலை எடுத்திருக்கிறேன். எனக்கு சாரியும் பிளவுஸையும் பார்த்த உடனே பக்குன்னு ஆயிருச்சுங்க. இவ்வளோ அமௌண்ட் போட்டு தீட்டி வச்சிருக்கிறாங்க. ஃபால்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க, ஃபால்ஸ் கிடையாது. பைப்பிங்னு சொல்லியிருக்காங்க, பைப்பிங் வந்துட்டு சாரியில இருந்தே கட் பண்ணி போட்டு தைச்சிருக்கிறாங்க. தைக்கிற கூலி 650 + 100 வாங்குறீங்களா? அதுலயே பைப்பிங் அட்டாச் பண்றதுக்கு காசு வந்துரும்ல. அதுக்கப்புறம் எதுக்கு 150 rupees நெக் ஷேப்புக்கு தனி, 250 rupees பைப்பிங்க்கு தனிங்களா? என்னோட சாரியில இருந்தே எடுத்து பைப்பிங் வச்சுட்டு பைப்பிங்க்கு காசாமா. ஃபால்ஸே இல்லை, எக்ஸ்டென்ஷனே இல்லை, எந்த சாரிக்குமே ஃபால்ஸே வைக்கல. ஃபால்ஸுக்கு எதுக்கு காசு போட்டிருக்கீங்க? எதுக்கு 500 ரூபாய் வந்துட்டு எக்ஸ்ட்ரா வாங்கியிருக்கிறீங்க என்கிட்ட? எத்தனையோ பேர் எவ்வளோ கமெண்ட் போட்டீங்க. நீங்கள் வந்துட்டு பக்கத்தில் கொடுத்து தைக்க வேண்டியதானே, நீங்கள் வந்துட்டு எதுக்கு பொட்டிக்கில் போகிறீங்க, நாங்கள் வந்துட்டு இவ்வளோ தானே கம்மியாக தைச்சி தரோம். ஏங்க தெரியாமல் ஒரு இடத்துக்கு போயிட்டு நம்ம ஸ்டிச் பண்ணிட்டோம், அதுக்காக இப்படி எல்லாமே ஏமாற்றுவாங்க சொல்லுங்கள்? ஃபால்ஸே போடலைங்க. எல்லா பிளவுஸ் எல்லா சாரிக்குமே காமிச்சிருப்பேன். அந்த ஒரு சாரி மட்டும்தான் காமிக்கிறதுக்கு எடுத்துட்டு வந்து எனக்கு டென்ஷன் ஆயிடுச்சு. இன்னைக்கு இந்த புடவை கட்டலான்னு சொல்லிட்டு எடுத்தாங்க. என்னோட கஸ்டமர் அந்த சாரியை வேணான்ட்டாங்க. ஒருத்தவங்க மட்டும்தான் ஒரு சாரி வாங்கிக்கிட்டாங்க, ஏதோ தொலையுது அப்படின்னு சொல்லி வாங்கிக்கிட்டாங்க. மீதி 4 சாரி நான் தாங்க. எனக்கு அமௌண்ட்டும் லாஸுங்க. நான் ரீசெல்லிங் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறவ. எனக்கு வந்துட்டு ஃபுல்லாவே லாஸ் தான். எத்தனை பேர் என்னென்ன மெசேஜ் போட்டீங்க, கமெண்ட் பண்ணீங்க. இப்போ இந்த வீடியோ பாருங்க, நான் பில்லும் காமிச்சிட்டேன், உங்களுக்கு சாரி அண்ட் பிளவுஸும் காமிச்சிட்டேன். இதுல என்னோட மிஸ்டேக் என்னங்க இருக்கு? நான் வந்துட்டு என்னுடைய சஜஷன் கொரீஸை சொல்லிட்டேன். ஓகேங்களா? நீங்க அதுபடி தான் தச்சு தரணும். நீங்க வந்துட்டு நான் சொன்ன கொரீஸ் வேற, நீங்க தச்சு கொடுத்துருக்குற கொரீஸ் வேற. நான் அதுவுமே அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். 2x2 கிளாத் தானேன்னு சொல்லி அக்செப்ட் பண்ணிட்டேன். ஆனா 1 மீட்டர் எக்ஸ்டென்ஷன் கொடுத்துருக்கேன்னு சொல்றீங்க. இந்த ஒரு சாரிக்கு 1 மீட்டர் எக்ஸ்டென்ஷன் வரவே இல்லை. மிச்சம் 4 சாரிக்கு எக்ஸ்டென்ஷன் போட்டிருக்காங்க. 5 சாரியுமே பார்த்தீங்கன்னா ஃபால்ஸே அடிக்கல. ஆனால் ஃபால்ஸுக்கு ஜாயிண்ட்டுக்கு காசு போட்டிருக்கீங்க, ஃபால்ஸுக்கு காசு போட்டிருக்கீங்க. எதுக்கு இப்படி பண்ணீங்க இப்படின்னு சொல்லி கேட்கும்போது தான் பிரச்சனை வருதுங்க. எவ்வளோ பேர் என்னென்னமோ கமெண்ட் போட்டீங்க. நீங்கள் இதுக்கு கமெண்ட் போடுங்க. ஏன்னா வந்துட்டு நான் இங்கே யூஎஸில் இருக்கேன். சரிங்களா? நான் வந்துட்டு நம்பி ஒரு இடத்துல தைக்க கொடுத்தேன். அவங்கவுங்க இன்ட்ரெஸ்ட், அவங்களுடைய இஷ்டப்படி தைச்சு வச்சுட்டாங்க. நான் சொல்கிறபடி அவங்க தைக்கலை. ஓகேங்களா? இப்போ நான் கேட்குற கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லுங்கள். ஃபால்ஸ் வைக்கல, 5 சாரிக்குமே ஃபால்ஸ் வைக்கல, காசு வாங்கியிருக்காங்க. எக்ஸ்டென்ஷன் வந்து ஒரு சாரிக்கு பண்ணவே இல்லை, ஆனால் காசு வாங்கியிருக்காங்க. 2x2 கிளாத் வந்துட்டு 10 மீட்டர்னு சொல்லியிருக்கீங்க. ஒரு சாரிக்கு 2x2 கிளாத் ஃப்ரண்ட் எக்ஸ்டென்ஷன் கொடுக்கவே இல்லை. எப்படி 10 மீட்டர்னு நீங்கள் கணக்கு போடுறீங்க? பைப்பிங் வந்துட்டு டிஷ்யூ பைப்பிங் கிடையாதுங்க. அது நார்மல் பைப்பிங் தான். நார்மல் பைப்பிங் அது கண்டிப்பாக கிடையாது. ஒரு பிளவுஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா பைப்பிங் என்னோட சாரியிலேருந்து எடுத்து வச்சிருக்கீங்க. இதுக்கெல்லாம் எதுக்கு அமௌண்ட் வாங்குறீங்க? இது அப்போ சீட்டிங் வேலை தானே?
கண்டிப்பாக அது சீட்டிங் வேலை தான், நான் அடித்து சொல்லுவேன். தயவுசெய்து இது மாதிரி போயிட்டு யாரும் ஏமாந்துடாதீங்க. இது ஒரு விழிப்புணர்வு வீடியோ தான், ஓகேங்களா? இதை வந்துட்டு நான் ஒரு போட்டிக்கு முடிச்சு விட்றேன், அந்த போட்டிக்கு முடிச்சு விட்றேன், இந்த போட்டிக்கு முடிச்சு விட்றேன்ற கமெண்ட்லாம் போடாதீங்க. முழுசாக தெரிஞ்சுட்டு பேசுங்க. எனக்குமே இப்போதான் சின்ன சின்ன விஷயங்கள் என்னுடைய சாரீ அண்ட் ப்ளவுஸை பார்க்கும்போது தெரியுது, எதுக்கு எவ்வளோ அமௌண்ட் சார்ஜ் பண்ணியிருக்காங்க, இந்த சார்ஜ் வேலைப்பாடே இல்லையே, எதுக்கு வந்து சார்ஜ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த வீடியோ போட்டேன். சரிங்களா? நீங்கள் பார்த்து இருந்துக்கோங்க. முழுசாக தெரிஞ்சுட்டு கமெண்ட் போடுங்க, ஓகேங்களா? தேங்க்யூ. இங்கே பாருங்கள், ரிமைனிங் அந்த 4 சாரியும் காமிச்சிடுறேன். ஃபால்ஸ் எங்கே கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். இது வந்து 1 மீட்ரு, இந்த சாரிக்கு 1 மீட்டர் எக்ஸ்டென்ஷன் கொடுத்துருக்காங்க. இதுலேருந்து பாருங்கள், இதில் எங்கே ஃபால்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். இந்த சாரியில் பாருங்கள், ஃபால்ஸுக்கு கொடுக்கவே இல்லை. ஆனால் ஃபால்ஸுக்கு வந்துட்டு அடிக்கிறதுக்கு 500 ரூபா. ஃபால்ஸுமே இது அடிக்கிறதுக்கு 500 ரூபா. ஆனால் இங்கே எங்கே ஃபால்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த சாரியில் பாருங்கள். இந்த சாரீஸ் தான் நான் தைக்க கொடுத்தேன், ப்ளவுஸு தைக்க கொடுத்துருந்தேன். எங்கே இருக்குன்னு பாருங்கள். ஃபுல் சாரியும் காமிச்சிடுறேன் நான். இங்கே பாருங்கள், எங்கே இருக்குன்னு பாருங்கள். முடிஞ்சு போச்சுங்களா? நெக்ஸ்ட்டு சாரி, இந்த சாரீ பாருங்கள். இது வந்து 3rd சாரீ. இதில் 1 மீட்டர் எக்ஸ்டென்ஷன் எங்கே இருக்குன்னு பாருங்கள். இது வந்து 1 மீட்டரா, இது 1 மீட்டரா, இந்த இதுலேருந்து இது வரைக்கும் 1 மீட்டரா, 1/2 மீட்டர் கூட வரலைங்க. ஆனால் 1 மீட்டர் நாங்கள் எடுத்திருக்கோம். 5 சாரிக்கு வந்துட்டு 5 மீட்ரு வந்துட்டு 2x2 கிளாத்து கணக்கு போட்டிருந்தாங்கல்ல. இங்கே பாருங்கள். ரெண்டாவது இதில் இந்த சாரியில் எக்ஸ்டென்ஷன் 1/2 மீட்டர் கூட இருக்காது. இங்கே பாருங்கள், இதில் இந்த சாரியில் எங்கே ஃபால்ஸ் இருக்குது பாருங்கள். எங்கே ஃபால்ஸ் இருக்குது எனக்கு கண்ணு தெரியலையா? அப்போது நான் போய் சொல்கிறேன். நாங்கள் பாருங்கள் எவ்வளோ சீட்டிங் பண்ணியிருக்கிறாங்கன்னு பாருங்கள். பாருங்கள், பார்த்தீங்களா? அடுத்த சாரி, இது வந்துட்டு 4th சாரிங்க. இந்த சாரிக்கு 1 மீட்டர் கொடுத்துருக்காங்க. இது 1 மீட்ரு, ஓகே, அக்செப்ட் பண்ணிக்கலாம். 2x2 கிளாத்து. இதில் ஃபால்ஸ் எங்கன்னு பாருங்கள். இந்த சாரியில் ஃபால்ஸ் எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். ஃபால்ஸ் எங்கே அடிச்சிருக்கிறாங்க அங்கே பாருங்கள். இது வந்துட்டு பார்டர், பேக் சைடு. இது ஃபால்ஸ் கிடையாது, பார்டர். சரிங்களா? எங்கே கொடுத்துருக்குறாங்கன்னு பாருங்கள். ஃபால்ஸ் எங்கே கொடுத்துருக்காங்க, ஆனால் காசு மட்டும் கலெக்ட் பண்ணியிருக்கிறாங்க. பார்த்துக்கோங்க எவ்வளோ சீட்டிங் பார்த்துட்டிங்களா? 5th சாரிங்க. இந்த ஒரு சாரிக்கு 1 மீட்டர் எக்ஸ்டென்ஷன் கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து ஃபால்ஸ் அடிச்சிருக்காங்க. இந்த ஒரு சாரிக்கு மட்டும்தான் ஃபால்ஸ் அடிச்சிருக்காங்க. மிச்சம் 4 சாரிக்குமே எனக்கு ஃபால்ஸும் அடிக்கலை, 1 மீட்டர் எக்ஸ்டென்ஷன் கொடுக்கல. சரிங்களா? எங்கே இருக்குன்னு இந்த சாரி ஓகேங்க, இதை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ரிமைனிங் 4 சாரியுமே எனக்கு எக்ஸ்டென்ஷன் வந்துட்டு ப்ராப்பராக இல்லை. 1 மீட்ரு கொடுக்கல, 1/2 மீட்ரு தான் கொடுத்துருக்காங்க. ஃபால்ஸ் சுத்தமாகவே அடிக்கலை, ஆனால் அதுக்கு சார்ஜ் பண்ணியிருக்கிறாங்க. பார்த்தீங்களா?